இப்போ இதே தளபதி கம்ப்ளீட்டாக வந்து 2026 ஃபுல்லாக ஆட்சியை பிடிச்சிட்டார் அப்படின்னாக்கா அடுத்து என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கும். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்னை விட இதே சேம் பீகாரி ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா பயங்கர ஃபேமஸ். யாரு? டோனின்றவன் பயங்கர ஃபேமஸ். அந்த டோனியை விட நான் ஃபேமஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வச்சா நான் ஃபேமஸ் ஆகிடுவேன். பிரசாந்த் கிஷோரை பல பேருக்கு தெரியணும் அப்படின்னாக்கா அது ஒரே காரணம் என்னன்னாக்கா விஜய் கூட சேர்ந்து பயணிச்சா என்ன எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றது தான் ஒரே காரணம். அப்போ விஜய் பிரசாந்த் கிஷோரை தேடி போல, பிரசாந்த் கிஷோர் தான் விஜயை தேடி வந்திருக்கான்றது புரியுதா இல்லையா? பொதுமக்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து திமுக தேவையே படல, திமுக வந்து அவங்களே ஜெயிச்சிருப்பாங்க பிரசாந்த் கிஷோர் இல்லைன்னா கூட. இப்ப பிரசாந்த் கிஷோர் இருக்கிறதாலாம் ஒன்றும் திமுக ஜெயிக்கலன்னு சொல்றாங்கன்னு நீங்க சொல்லி பாருங்க. நீங்க அப்படி பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு தேவைப்படலன்னா ஏன் 2011 இருந்து 2021 வரைக்கும் வீட்டில் பல்லாங்குழி விளையாண்டுன்னு ஒரே கேள்வி தான் கேட்பேன். இவங்க கட்சிக்காரன் ஒருத்தன் உள்ள போறான். முதல்ல கட்சிக்காரன் இல்லைன்னு சொன்னாங்கன்னா கமிஷனரை விட்டே அவன் மேல வேற கேஸ் இல்லைன்னு சொல்ல வைக்கிறாங்க. ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணிருப்பான்? கத்தியை கொண்டு போய் சொருவி இருப்பான் அவனை, புரியுதா இல்லையா? ஆனா அவனை காப்பாத்துற எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு அப்பாவான். யோசிச்சு பாருங்க நீங்க எந்த வகையில ஒரு அப்பாவை ஏத்துக்க முடியும்? அதனால இவரு தகப்பனும் கிடையாது. சரி, இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன், இவர் அப்பானா எங்க அம்மாலாம் யாரு? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்னடா இதெல்லாம்? டேய் தப்பு இல்லை இதெல்லாம். வந்து நான் உங்க அப்பா அப்படின்னாக்கா எங்க அம்மாவை தப்பா பேசுற மாதிரி ஆயிடாது. நேத்து வந்து தளபதி அவர்கள் வந்து இந்த 2வது ஆனிவர்சரிக்கு வந்து வந்தாரு. கூட வந்து பிரசாந்த் கிஷோர் வந்தாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் ஒன்னா தான் வந்தாங்க. முதல்ல இது பிரசாந்த் கிஷோர் வராருன்றாங்களே, என்ன தப்பு பிரசாந்த் கிஷோர் வரதுல எனக்கு புரியல. எனக்கு 2021 இதே திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்தார்ல, அப்ப ஏன் எவனும் கேட்கவே இல்லை? ஏன் எல்லாம் வாயை மூடிட்டு இருந்தானுங்க? பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் இருக்காருன்றது எத்தனை பேருக்கு நமக்கு வந்து 2021 22 தெரியும் நமக்கு. ஆனஸ்டா சொல்ல நிறைய பேருக்கு தெரியாது. அரசியல் ரீதியா இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுமக்களுக்கு தெரியுமா பிரசாந்த் கிஷோர் யாரு, அவர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது நமக்கு இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒருத்தர் வேலை செய்வார், அவர் என்ன பண்ணாரு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் ஒருத்தனை விக்கிபீடியா பண்றான் தெரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி நரேந்திர மோடி குஜராத்ல சீஃப் மினிஸ்டர் ஜெயிக்கிறதுக்கும் இவர் தான் ஒரு காரணமா இருந்திருக்காரு. அதே மாதிரி இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கும் இவர் தான் காரணமா இருந்திருக்காரு. ஏன் இவ்வளவு சொல்ற? 2021 இந்த திமுக ஜெயிக்கிறதுக்கே ஒரு காரணமா இருக்காரு அப்படின்னும் போது இது வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா, அதாவது ஒன்று கேட்கறதுக்கு கேள்வி இல்லை அப்படின்னாக்கா ஏதோ கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. சில்லியான கொஸ்டின் இதெல்லாம். அவர் தான் கட்சி தலைவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து விஜய் வந்து ட்ரால் பண்றாங்க. ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு இருக்க செல்வாக்கு கூட விஜய்க்கு கிடையாது அப்படின்ற மாதிரி. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயத்த நான் இங்க சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இந்த கேள்வி கேட்டவனை எதில் அடிக்கலான்னு உங்களுக்கே தெரியும். முதல்ல என்னன்னா நல்லா கேட்டுக்கோ. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்குமே பேசலை, எந்த ஒரு கட்சிக்குமே வந்து மேடையில் ஏறல அவர். சரியா? நார்த்தில் எப்படின்னு தெரியாது. 21 திமுகவுக்கு வந்தது கிடையாது. சரி, ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி. பிரசாந்த் கிஷோர் அந்த ஸ்டேஜில் இப்போ 2ஆம் ஆண்டு தொடக்க விழா ஸ்டேஜில் என்ன சொல்கிறாருன்னா, என்னை விட இதே சேம் பீகாரி ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா பயங்கர ஃபேமஸ். யாரு? டோனின்றவன் பயங்கர ஃபேமஸ். அந்த டோனியை விட நான் ஃபேமஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வச்சா நான் ஃபேமஸ் ஆகிடுவேன். அப்போ என்ன காரணம்னா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பிரசாந்த் கிஷோர் வந்து எப்பயோ அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிட்டார். நான் இதுக்கப்புறம் எந்த அரசியல் கட்சிக்கும் வேலை செய்ய மாட்டேன்னு அவரே ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு. அந்த கட்சியை டெபாசிட் வாங்கலன்றா எல்லாம் அதை விட நமக்கு தேவையில்லாது. இப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தேவை அப்படின்னும் போது அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா பிரசாந்த் கிஷோரை பல பேருக்கு தெரியணும் அப்படின்னாக்கா அது ஒரே காரணம் என்னன்னாக்கா விஜய் கூட சேர்ந்து பயணிச்சா என்ன எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றது தான் ஒரே காரணம். அப்போ விஜய் பிரசாந்த் கிஷோரை தேடி போல, பிரசாந்த் கிஷோர் தான் விஜயை தேடி வந்திருக்கான்றது புரியுதா இல்லையா? இப்போ இந்த கேள்வி கடனை எதில் அடிக்கலாம்? இதெல்லாம் வந்து லாஜிக்கா யோசிச்சு பார்க்கணும். புரியுதா இல்லையா? சும்மா வந்து கேட்கறவன்லாம் முட்டாளுன்றதுக்காக இஷ்டத்துக்கு கேட்டுக்கூடாது. அதுதான் சொல்ல வர, வேற ஒன்றும் கிடையாது. பிரசாந்த் கிஷோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேம் தேவைப்படுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவரு விஜய்க்கு வாண்டடா வந்திருக்காரு. சொல்றாரு, நல்லா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும். பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த அரசியல் கட்சிக்கும் வேலை செய்ய மாட்டேன்னு எப்பயோ நான் அறிவிச்சிட்டேன். இருந்தாலும் நான் வேலை செய்யறதுக்கு காரணம் இது ஒரு அரசியல் கட்சியா நான் பார்க்கல, மக்களோட ஒரு நம்பிக்கையா நான் பார்க்கறேன் இந்த தமிழக வெற்றி கழகத்தை அப்படின்னு அவர் சொல்லும் போது இதை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணணும். சுத்த தற்குறித்தனமா பேசக்கூடாது. சொல்றது புரியுதா இல்லையா? ஸோ பிரசாந்த் கிஷோருக்கு தான் விஜய் தேவைப்படுறாரு தவிர விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் தேவைப்படல. ரெண்டாவது, சரி எதுக்காக அப்போ நீங்கள் வந்து பிகேவை கூப்பிடுறீங்க, எதுக்காக அவரை நீங்கள் கூப்பிட்டு இப்போ வேலை செய்ய வைக்கிறீங்க, அனுப்ப வேண்டியதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி. எங்களுக்கு தெரியும் அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரியும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்க வைக்கணும் எல்லாமே எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு நபர் இருப்பாங்களே அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதா
புரியுதா இல்லையா சொல்றது? அப்படி நாங்க பண்றது தப்புனா 2021 திமுக பண்ணதும் தப்பு தானே, அதை போய் முதல்ல விமர்சிச்சுட்டு அப்புறம் இதை விமர்சிக்கன்னு சொல்லுவேன். அப்போ பிரசாந்த் கிஷோர் கூட இருந்தாங்க அப்படின்னாலும் டிஎம்கே வந்து அப்போ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு பேஸ்மெண்டோட இருந்தது, அதனால தான் டிஎம்கே ஜெயிச்சது. பிரசாந்த் கிஷோர்னாலலாம் அவ்வளவு பெரிய இதெல்லாம் டர்ன்லாம் ஆகல. ரெண்டாவது அவரு தான் வந்து சேர்ந்தாரு, நாங்க ஜெயிக்க போறோம் தெரிஞ்சு வந்து சேர்ந்தாரு அப்படின்றாங்க. இதை வந்து ஒரே விஷயம் தான், இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை பொதுமக்கள் கிட்ட கேள்வி. இப்ப நான் சொன்னா கூட என்ன சொல்லுவீங்க, திமுக ஃபுல்லா நான் அகைன்ஸ்டாவே பேசுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த கேள்வியை பொதுமக்கள் கிட்ட நீங்க கேளுங்க. பொதுமக்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து திமுக தேவையே படல, திமுக வந்து அவங்களே ஜெயிச்சிருப்பாங்க பிரசாந்த் கிஷோர் இல்லைன்னா கூட, இப்ப பிரசாந்த் கிஷோர் இருக்கிறதாலாம் ஒன்னும் திமுக ஜெயிக்கலன்னு சொல்றாங்கன்னு நீங்க சொல்லி பாருங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் தான், அப்படி பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு தேவைப்படலன்னா ஏன் 2011 இருந்து 2021 வரைக்கும் வீட்டுல பல்லாங்குழி விளையாண்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு தேவையில்லைப்பா, நீங்களே ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிப்பீங்க, உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குன்னா ஏன் 2011 ஜெயிக்கல, ஏன் 2016 ஜெயிக்கல? இப்போ இதெல்லாம் உங்களுக்கே தெரியல. அம்மா இருக்க வரைக்கும் உங்களால் வர முடியல. சேம் அதே எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் கலைஞராலையும் ஒன்றும் பண்ண முடியல. எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறமா தான் இவர் வந்து ஒரு 5 முறை நான் சிஎம் ஆயிட்டேன்னா, அம்மா இருந்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. அம்மா போனதுக்கப்புறம் அந்த கட்சி 4 பிரிஞ்சதுனால வேற வழி இல்லாமல் மக்கள் யாருக்கு ஓட்டு போறதுன்னு தெரியாமல் அங்கங்கே கொண்டு போய் எல்லாம் திமுகவில் குத்தி விட்டாங்க. திமுக இந்த அளவுக்கு ஊழல் பண்ணணும்னு யாரும் அப்போ நினச்சி கூட பார்க்கல. அவங்க ஊழல்வாதிங்க தான். ஊழல்னா திமுக ஊழல் தெரியும், இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்லைன்றதுக்காக போட்டாங்க. இன்னைக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுனால இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த ஒரு பெரிய டாபிக் அப்பா டாடி. ஆமா, ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா அவரை வந்து அப்பாவா பாக்குறோம் அப்படின்னு. இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ண ஒரு விஷயம். சரி, அப்பான்னு கூப்பிட்டெல்லாம் தாண்டி அந்த காஸ்டியூம் வரையும் வந்து மனுஷன் வந்து காப்பி அடிச்சு வச்சிருக்காரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அப்பா சொல்லக்கூடாது, டேடின்னு சொல்லணும், சரியா? ஏன்னா அது ஒரே விஷயம் தான். என்னன்னா ஜெயலலிதா அவங்கள வந்து அம்மான்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம் மனசார, அவங்கள கூப்பிட்றதும் அம்மான்னு தான் கூப்பிட்டோம். நம்ம ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவாயிட்டாங்க, புரியுதா இல்லையா? இப்போ இவரை என்னன்னு சொல்றது ஒன்றும் புரியலையே மக்களுக்கு. சுடலைன்னு கூப்பிட்டாரு தப்பாயிடல இவர் இறந்ததுக்கு அப்புறமா. அதனால வந்து இவரை என்ன பண்றாருனாக்கா, இல்லப்பா இதோட கடைசி, அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஒரு வருஷத்தோட நம்ம ஆட்சி காலம் முடியுது, நம்ம இதோட வந்து மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஊரை பக்கம் எங்கன்னா போயிட வேண்டியது தான், வேற வழி கிடையாது. இப்போ என்ன பண்ணலான்னு போது என்ன பண்றாருனாக்கா, சரி ஓகே என்ன அப்பான்னு சொல்ல வைப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் ஒன்று பண்ணி மீடியாவெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சு இந்த இளைஞர்கள்லாம் என்ன அப்பான்னு கூப்பிடுறத பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தம். எந்த ஊர்ல எந்த அப்பா வந்து அவனே அவங்க பையனை கூப்பிட்டு போப்பா பாலியல் வேலை பண்ணுப்பா, போப்பா பிராத்தல் வேலையை பண்ணுப்பா போன்னு எந்த அப்பா சொல்லுவார்? யோசிச்சு பார்க்கணும் லாஜிக்கா. இப்போ நான் ஒண்ணே கேட்குறேன், இவர் அப்பா அப்படின்னாக்கா அப்ப அந்த எல்லாருக்கும் அப்பான்றார்ல. இப்போ என்னோட இளைஞர்களை நான் அப்பான்னு கூப்பிட்றாங்கல்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் எகிரி குச்சி உள்ள போனான்ல, அந்த பொண்ணுக்கு யார் அப்பா? அந்த பொண்ணுக்கு இவரு தான் அப்பானா, அப்போ உன் பொண்ணு ஒருத்தன் கெடுக்கிறது உன் கட்சிக்காரனே வந்தானா என்ன நடவடிக்கை எடுத்த நீ முதல்ல? லாஜிக்காக யோசிச்சு பாருங்க முதல்ல. அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இவங்களுக்கு வேணும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு விமர்சனம் நம்ம வைக்கிறோம்னா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க சொல்றது புரியுது இல்லையா? அப்பான்ற பட்டம் மட்டும் தான் வேணும். கேள்வி கேட்டாக்கா அப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது அப்படின்வாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நான் கேட்கறது தப்பா இருந்தா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இவங்க கட்சிக்காரன் ஒருத்தன் உள்ள போறான், முதல்ல கட்சிக்காரன் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம அந்த டாப்பிக்கை பத்தி பேசி போர் அடிச்சிச்சு. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்றேன், இவங்க கட்சிக்காரன் உள்ள போனா இவங்க என் கட்சிக்காரன் இல்லைன்றாங்க, கமிஷனை விட்டே அவன் மேல வேற கேஸ் இல்லைன்னு சொல்ல வைக்கிறாங்க. ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணிருப்பான், கத்தியை கொண்டு போய் சொருவி இருப்பான் அவனை, இல்லையா? ஆனா அவனை காப்பாத்துற எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு அப்பாவான். யோசிச்சு பாருங்க நீங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்பனா இவனா எந்த வகையில ஒரு அப்பாவை ஏத்துக்க முடியும்? அதனால இவரு தகப்பனும் கிடையாது. சரி, இன்னொன்னு கேள்வி வரேன், இவர் அப்பானா எங்க அம்மாலாம் யாரு? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்னடா இதெல்லாம், டேய் தப்பு இல்லை இதெல்லாம். வந்து நான் உங்க அப்பா அப்படின்னாக்கா எங்க அம்மாவை தப்பா பேசுற மாதிரி ஆயிடாது. அதனால அவரது அப்பாவெல்லாம் ஏத்துக்க முடியாது, அவர் டேடியே கிடையாது அவர் இனிமேல். இல்ல எல்லாரும் வந்து என்ன அப்படிதான் பாக்குறாங்க, நானும் வந்து அதை அப்படிதான் வந்து பாக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது அவங்க சைடு, டிஎம்கே சைடுல என்ன சொல்றாங்க, ஒரு வயசுக்கு எல்லாரும் அப்பாவா தானே பார்க்க முடியும், இப்போ என்ன ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அதாவது வயசுன்னு ஒன்று இருக்கு, வயசுக்கான மரியாதைன்னு ஒன்று இருக்கு. அந்த மரியாதையை வந்து நம்ம வந்து அவங்க நடந்துக்கிறத வச்சு நம்மளா கொடுக்கறது மரியாதை தானா கேட்டு வாங்க முடியாது. எனக்கு மரியாதை கொடுங்கன்ட்டு அவங்க நடந்துக்கிற நடத்தையை வச்சு பார்க்கும்போது சீரியஸாக சொல்கிறேன், அப்பாவெல்லாம் ஒரு ஃபீல் ஆகல. அதே மாதிரி சின்னவர் இருக்கார்ல, அவர் அண்ணனாவும் ஃபீல் ஆகலன்றது தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம காலம் முடிய போது, இதோட அப்படியே பொட்டி படிக்க கட்ட போறோம்னாக்கா நமக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கணும். நமக்கு நாளைக்கு ஒரு சிலை ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்பான்ற ஒரு சிலையை தான் வைக்கணும். ஏன்னா அம்மானு ஒருத்தங்க இருக்காங்க, அப்பா தான் இங்கே யாருமே இல்லை, அப்பா வேக்கண்ட் அப்படின்றதால இவர் அப்பா அவனு பார்க்குறாரு. அது வேக்கண்ட் தான், சத்தியமாக இருக்க முடியாது. அண்ணன்னு பார்த்தா கூட தளபதி அவர்கள் அண்ணன்னு கூப்பிடலாம். இப்போ இருக்க மாணவிகள்லாம் அண்ணன்னு கூப்பிடுறாங்க, சின்னவர் எப்படி போய் அண்ணன் ஆக முடியும்? ஒன்றுமே புரியல எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக பேசுகிறானுங்கல்ல,
எதுக்கு தளபதி அவர்கள் போடுற அதே பேண்ட் சட்டையை போட்டு அதே மாதிரி வந்து நின்று பேசணும்? இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மானங்கிட்ட செயல் யோசிச்சு பாருங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்க கிரியேட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இன்னொருத்தர்கிட்ட வந்து களவாண்டாதீங்க, அது ரொம்ப தப்புன்னு சொல்லுவேன். அவரே வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து தான், விஜய் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து தான் அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஐயோ, நாங்க தளபதி விஜயை வந்து பல இடங்கள்ல நாங்க பார்த்துட்டோம் இந்த மாதிரி காஸ்டியூம்ல. ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு காப்பி கூட அடிக்கிறார், என்ன பண்ண போறானா? தளபதி விஜய் கிட்ட தான் நீங்க காப்பி வச்சீங்க, அதை முதல்ல ஒத்துக்கோங்க. தளபதி விஜய் எங்க இருந்து காப்பி வச்சாருன்னு உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு என்னன்னாக்கா, நான் வந்து விஜயோட ரசிகன் வேற சொல்லியிருக்காப்ல. இவ்வளவு மனசுக்குள்ள ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி ஒளிஞ்சிருக்கணும்? வந்தீங்கன்னாக்கா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம், ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது. அவர் எப்போ ஃப்ரீ டைம்னு சொல்ற தளபதி கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போங்க. எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆசையை வச்சுட்டு இருக்கணும் உள்ளுக்குள்ள? கிளம்பி வாங்க எல்லாரும். இந்த அரசியல்னாலே ஒரு வேற லெவல் தான் இல்ல அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. மேபி இப்போ அவரை சுத்தி நடக்கிற அரசியல்லாம் பார்த்துட்டு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றதான் அப்படி சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங் இல்ல, கோமாளித்தனமா இருக்கு. என்னன்னா, நல்ல ஒரு விஷயத்தை பார்த்துக்கோ, அரசியல் அப்படின்றது என்னன்னா மக்களுக்கு சேவை செய்யறது. ஆனா இது இன்னைக்கு அப்படி கிடையாது. மக்கள்கிட்ட இருந்து உழைப்பு திருடுறதா மாறி இருக்கு. இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதா மாறி இருக்கு. ரெண்டுமே இப்படி பார்த்துக்கோங்களேன். நீங்க மக்களோட உழைப்பை திருடுறது திமுக, மக்களை ஏமாத்துறது பிஜேபி. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள ஒரு பொருட்டா கூட ஓரமை போயிடுறா போட, அடிக்கடி பற்ற ஓரமா போடான்னு தடுத்து விட்டாலும் விட மாட்டேங்கிறாங்க. நேற்று வேற சாட்டை மாமா போய் ஒரு காமெடி பண்ணியிருக்கேன், அதுக்கு அப்புறமா வரேன் நான். ஸோ இப்போ இந்த அரசியல் அப்படின்றது ஒரு சேவை மனப்பான்மையோட பண்ண வேண்டியது. இது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, ஒன்று நான் பண்ணணும், இல்லை நீ பண்ணணும், இல்லை நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி பண்ணணும். எப்படி இந்த சிங்கம் 2 படத்தில் இந்த பாயும் தங்கராஜும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க பாரு உள்ளுக்குள்ள ஃப்ரெண்ட், அந்த மாதிரி தான் வந்து டிஎம்கேவும் பிஜேபியும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்குது. இது வெளியில தெரியுது பச்சையாவே, புரியுதா இல்லையா? ஒன்று நான் ஆள்றேன், இல்லை நீ ஆளு, நம்மளை விட்டு வேற எவனும் வரக்கூடாது. வந்தாக்கா அவனுக்கு ஃபுல்லாக நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. டு பி ஆனஸ்டா சொல்லலாம், மக்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க. யாருக்கு போடணும், ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க மக்கள். இதை வந்து சும்மா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஓட்டை மாற்ற முடியுமா அப்படின்றதுக்காக இன்னைக்கு பூரா பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும். இப்போ தளபதி அவர்கள் வந்து அரசியல்னாலே வேற லெவல் தான் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு தம்பி இன்னைக்கு எதிரி. அப்படி இருக்கும்போது யாரா இருந்தாலும் என்னடா இது, நான் ஒண்ணுமே தப்பே பண்ணலடா, நான் வந்து என் கொள்கையை அறிவிச்சேன், உன்னை நான் விமர்சிக்கல, உன்னை நான் எதுவுமே பேசல, ஆனா நீயே வந்து அன்னைக்கு அப்படி பேசினேன், இன்னைக்கு இப்படி மாறுறன்ற மாதிரி வந்துருமா இல்லையா? இப்போ நீங்க முக ஸ்டாலினே பாருங்களேன், அவர் சிஎம் தானே, அவரே சொல்றாரு நான் விஜயோட ரசிகன்னு சொல்றாரு. அதே விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன ஒன்னா மாறி மாறி பேசும்போது இந்த அரசியல்னாலே வேற லெவல் தான், எப்படி இப்படியே மாறிடுறான் பாரு. அதை தான் சொன்னார் தளபதி. ஆனா இப்போ இந்த அரசியல்ல வந்து யார் எப்ப யாருக்கு எதிரியா மாறுவாங்க, யார் யாருக்கு எப்ப நண்பரா மாறுவாங்கன்னே தெரியாதுல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு மூலயமா என்ன சொல்ல வர்றாரு? இப்போ பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஒளிமறைவான ஏதாவது கூட்டணி ஏதாச்சும் நடக்குது அப்படின்றதான் இன்டெரக்டா சொல்றாரு. அது எதுனா, நல்ல ஒரு விஷயம், அறிவு உள்ளவன் நல்லா யோசிப்பான். இன்னைக்கு டிஎம்கேவும் பிஜேபியும் அடிச்சுக்கிறாங்க, புரியுதா இல்லையா? இந்த பிஜேபியை உள்ள விட்டது யாரு முதல்ல? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிருந்தாங்க முன்னாடி, பிஜேபி ஒன்று உள்ள வந்துச்சு. இன்னைக்கு பிஜேபி ஒண்ணுமே கிடையாது, வேற விஷயம். இப்போ இதே தளபதி கம்ப்ளீட்டா வந்து 2026 ஃபுல்லா ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னாக்கா அடுத்து என்ன ஆகும் நினைக்கிறீங்க நீங்க? டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கும். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதாவது அவங்களுக்கு தேவை மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கிடையாது. இவங்க குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணும், குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். இதுக்கு என்ன பண்ணுமோ அதான் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் வந்து நம்ம எதிரின்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம பொழைச்சா போதுன்றதா ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுப்பாங்க. கள்ள ஒரு ஏதாவது சொல்லுவானே, யார் இந்த அன்புமணி ராமதாஸ் சொல்லுவார்ல, அதிமுக உடன் கூட்டணி வைக்கிறது ஒண்ணுதான், பெத்த தாயுடன் உறவு வைப்பதும் ஒண்ணுதான்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் எந்த லெவலுக்கு வேணா இறங்குவாங்க திமுக. அதனால அவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட். இதைத்தான் வந்து தளபதி அவர்கள் சொன்னார், நாளைக்கு எது வேணா இப்படி வேணா நடக்கலாம்னு சொல்லிட்டு. இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இன்கேஸ் இதை வந்து இன்னொரு சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே கூட வந்து விஜய் போய் இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சைட்ல பேசுறாங்க. நீங்க இது அந்த ஆங்கிள் பார்க்க கூடாது. அதாவது அரசியல்ல வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு தளபதி சொல்றாருன்னா அது எந்த ஆங்கிள் பார்க்கணும்னா, இன்னைக்கு எதிரியா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பாசிசமும் பாயாசமும், நாளைக்கு அது ரெண்டும் ஒன்னா கூட சேரும்ன்றது தான் அவர் சொல்றாரு. தவிர 100% சொல்றேன், டிஎம்கேவோட சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக வந்து டிஎம்கேவோட சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிஎம்கேவும் இந்த பிஜேபியும் வேணா சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றது மட்டும் தான் சொல்றாரு. இந்த டிவிகேவும் டிஎம்கேவும் சேர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. இதை வந்து ஒரு சிலர் வந்து இந்த டிஎம்கேவோட பி டீம் தான் வந்து டிவிகே அப்படின்னா பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா அவங்களுக்கு வந்து வியூஸ் போகணும், பொழுது போனதாக சொல்றது, வேற ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், டிவிகே அவங்களோட விஷன்ல அவங்க ஃபோக்கஸ்ல ரொம்ப கிளியரா இருக்காங்க. என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்களே தவிர, சும்மா இது மக்களை தஸ்திருப்பது, மக்களை வந்து முட்டாளாக்குறது, இன்னும் மக்களை தற்கொலையாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ற வேலை, வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் ஆசைப்பட்டு ஒருத்தரை வர வச்சாங்கன்னா அதை வரவேற்கிறதுக்கு ஒரு சிலர் இருக்காங்க, அதை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு சிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டிஎம்கே தான் சொல்ல வர்றாங்க. அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? முதல்ல அவர் சொல்லிட்டு இல்ல அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கடந்தார்ல தளபதி. அது காரணம் என்னன்னாக்கா டீசன்ட் பாலிடிக்ஸ்.
நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த. டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாரையும் டைரெக்டாக இது வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள், டிவிகேவை சேர்ந்த என்ன எடுத்துக்கோங்க, எவ்வளோ பேர் வேணா எடுத்துக்கோங்க, டேரெக்டாக நாங்கள் அடிச்சிருப்போம், ஹிட் பண்ணியிருப்போம் எல்லாரையும். அது கூட வாண்டடாக நாங்கள் போயிட்டு சும்மா போகிற சுடலையை பிடிச்சி நாங்கள் அடிக்கிறது கிடையாது, புரியுதா இல்லையா? அவங்க ஏதாவது பேசினா மட்டும்தான் நம்ம பேசுறது. ஆனால் இதில் இவங்க மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா சும்மாவே போட்டு 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 நோண்டிட்டு இருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் சொல்கிறேன், தளபதி அவர்கள் எந்த இடத்துலையுமே டைரெக்டாக டிஎம்கே அப்படின்ற வார்த்தை வரல, முக ஸ்டாலின் வார்த்தை வரல, உதயநிதின்ற வார்த்தை வரல, சீமான்ற வார்த்தை வரல, எந்த ஒரு வார்த்தையுமே வரல. MP3 ஆடியோன்னு சொல்றாரு, பாசிசம் பாயாசம், டீசெண்டா பேசுறாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னும் அவங்க பேரை இழுத்து வச்சு பேசுறதுல ரொம்ப நேரம் ஆயிடாப்புது, சரியா? அவர் எடுத்து வச்சு பேசினார்னா எங்களை மாதிரி தொண்டர்கள்லாம் இன்னும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அவர் அடக்கி வைக்கிறார், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுக்காக அவரே அடக்கி வச்சாலும் ஒரு அளவுக்கு தான் யாராவது அடங்கி போவாங்க. சும்மா சும்மா சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, வாடா அப்படின்னதுக்கு அப்புறம் ஐயா மன்னிச்சிருங்க, இதான் எண்டு, இதுக்கு மேல எங்கேயும் கூப்பிடுறது இடம் இல்லையான்னு சொல்லிட்டு வடிவேலு கால் வந்து அழுகுற மாதிரி அழுவாங்க அவங்க, வேற ஒண்ணும் கிடையாது. வேற எங்கடா வரணும்? வேற வரதுக்கு இடமே இல்லப்பா, இதாப்பா எட்டு. எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கினா உடனே சொன்னதுக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம், என்னப்பா நியாயம்? ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. தளபதி அவர்கள் கடந்து போனது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்றாரு. பட் அது இன்னைக்கு ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது, ரொம்ப இன்டீசென்ட்டா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்றேன் லேட்டரா அது எல்லாத்தையும். என்னடா திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டான், இவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு சிலர் சுத்துறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. இது எந்த பார்ட்டி வந்து அவரை க்ளோஸ் பண்றாங்கன்னு அவர் வந்து மீன் பண்றாரு? தளபதி வந்து எப்படி தளபதியை க்ளோஸ் பண்ணலான்னு எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எந்தெந்த நீ கேட்குற ஒரு கேள்வி, எந்தெந்த பார்ட்டிங்களெல்லாம் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு, தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் யாருக்கெல்லாம் பாதகமோ அந்த பார்ட்டிங்கெல்லாம் தான் அவரை க்ளோஸ் பண்ண நினைக்கிறாங்க. அது எந்த பார்ட்டின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா நானே கூட சொல்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறது ஒன்றும் கிடையாது. டிஎம்கே, இந்த நாம் தமிழர் கட்சி, ஏடிஎம்கே பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு வந்து ஆட்சியில் உட்காரணும், அதுக்கப்புறமா தான் தனக்கு போட்டியாக இருக்கவங்களை பற்றி பேசணும். இப்போதைக்கு தளபதிக்கு ஏடிஎம்கே ஒன்றும் பெரிய போட்டி இல்லை. ஸோ இப்போதைக்கு தளபதி அவர்கள் வர்றது யாருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கேக்கு, ஏன்னா ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு. நாம் தமிழர் கட்சி ஏன் சொல்றேன்னாக்கா, இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக கையில் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது எல்லாமே ஃபுல்லாக தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதால அவர் பேசுறதெல்லாம் உருட்டு கதைகள், திருட்டு கதைகள்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து இவன் வந்தா இன்னும் நமக்கு மேலே மேலே தலைவலியா இருப்பான், நம்ம அப்படியே கொஞ்சமாக ஓட் பேங்க் ஏறிட்டே போகுது, இப்போ பொத்துன்னு கீழே விழுந்துற போதுன்ற பயத்தினால நாம் தமிழர் கட்சின்னு சொல்றேன். ஸோ இந்த மேஜரா இந்த ரெண்டு கட்சிகள். அதே மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள காலே வைக்க முடியாது, டிஎம்கே இருக்க வரைக்கும் அது நமக்கு தெரியும். இன்னும் தமிழக வெற்றி கழகம் வந்துச்சுனாக்கா சுத்த மோசம். அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகம் வந்து நேஷனல் வைட் எல்லா இடத்துலையும் நின்னாங்கன்னா கூட பிஜேபி டோட்டலாக க்ளோஸ் ஆயிரும். இப்போ நான் அந்த ஒரு பயத்தினால தான் வந்து இப்போ விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த கட்சிகள் எதுனா பிஜேபி, டிஎம்கே, என்டிகே, அவ்வளோதான். இது ஒரு வார்னிங்காகவே நான் இதை கொடுக்குறேன். நான் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் இருக்காரு, சரியா? தளபதி விஜய் அவர்களோட நண்பர்களாக வந்து த்ரிஷா இருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, அதுக்கப்புறம் கட்சியில் இருக்காங்க, ஆனந்த் இருக்காரு, ஈசிஆர் சரவணன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் விமர்சிக்கிறீங்க, நான் எதுவுமே சொல்லலை. இவங்களாம் கட்சி ரீதியாக இருக்காங்க, நீ அரசியல் ரீதியாக பேசுகிற விமர்சி, தப்பே கிடையாது. சங்கீதாவை நீங்கள் எப்படி பேசலாம்? முதல்ல ஒரே விஷயம் நான் கேட்பேன். நான் இல்ல கெட் அவுட் சங்கீதாவா, இல்ல கெட் அவுட் டிவிகேவா, இல்ல கெட் அவுட் பிரசாந்த் கிஷோர்? ஆல்ரெடி கெட் அவுட்ங்க ஒரு பேர் நீங்க சொன்னது, ஆல்ரெடி கெட் அவுட் பண்ணிட்டாருங்க. ஆல்ரெடியா? இல்ல கெட் அவுட் சங்கீதாவா, இல்ல கெட் அவுட் சங்கீதாவா? தளபதி விஜய் அவர்களை விட்டு சங்கீதா ஓடி போயிட்டாங்க. அவங்க ஓடி போனாங்க, ஓடி போகல, உனக்கு என்ன கவலை? இப்போ அவங்க வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு உன் வீட்டு பொம்பளைங்களை நீ கூட்டிட்டு வர போறியா? இப்படி ஒரு கேள்வியை இதே மாதிரி தளபதி ரசிகனோ தொண்டனோ எவனோ ஒருத்தவங்க எதிர்த்து வச்சு கேட்டானாக்கா நாளைக்கு என்ன ஆகும்னா இது வார்த்தை மோதல் வேற மாதிரி ஒரு மோதலில் போய் முடிஞ்சிடும், புரியுதா இல்லையா?